1964 மே 27 இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நாள். நாட்டினுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவரோட வீட்டில் இருந்த குளியலறையில தவறி விழுந்து உயிரிழந்துடுறாரு. நேருவுடைய உயிரிழப்பு நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. அவருடைய பூத உடல் பொதுமக்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக டெல்லியில இருந்த தீன் மூர்த்தி பவன் அப்படிங்கிற இடத்துல வைக்கப்படுது. அங்க பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வரும் பொழுது மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுது. அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சியினர் மத்தியிலையும் யார் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற பரபரப்பு ஏற்படுது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் இருந்த மூத்த தலைவர்கள், முக்கிய அமைச்சர்கள் நம்ம தான் அடுத்த பிரதமராகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தங்களை முன்னிலைப்படுத்திக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பின்ன சும்மாவா, இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமராகணும், அதுவும் இரண்டாவது பிரதமராகணும்னு சொன்னா யாருக்கு தான் ஆசை வராது. அதற்காக எப்படியாவது பிரதமர் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காய் நகர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க. நேருவோட உடல் எரியூட்டப்படுவதற்கு முன்னாடியே இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற கேள்வி காங்கிரஸ் கட்சியினர் மட்டும் இல்லாம ஒவ்வொரு இந்திய மக்கள் மனசுலையும் எழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேள்விக்கு பதிலை தரக்கூடிய நபராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். காங்கிரஸ் கட்சியில இருந்த இந்த மிகப்பெரிய போட்டிகளை சமாளித்து எப்படி லால் பகதூர் சாஸ்திரியை இந்தியாவினுடைய இரண்டாவது பிரதமராக காமராஜர் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியில் இருந்த நிறைய தலைவர்களுக்கு நம்மளும் அடுத்த பிரதமராகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அதற்கான தகுதி நமக்கு இருக்கா? நம்ம ஒருவேளை பிரதமராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா கட்சிக்காரங்களாம் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தில் நிறைய பேர் அந்த போட்டியிலிருந்து கொஞ்ச நேரத்திலேயே ஒதுங்கிட்டாங்க. உண்மையிலேயே நம்ம பிரதமராகணும் அப்படின்னு முட்டி மோதிய நபர்கள் ஒரு சிலர் தான். அதில் முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி, சுருக்கமாக டிடிகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அது மட்டும் இல்லாமல் ஜவஹர்லால் நேருவுக்கு ரொம்பவே நெருக்கமானவர். நம்ம ஜவஹர்லால் நேருவுக்கு நெருக்கமாக இருக்கோம். அதே மாதிரி காமராஜரும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இது எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதனால நம்ம தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் இருந்தார். ஆனால் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்த காமராஜர் உட்பட முக்கிய தலைவர்களுக்கு டிடிகேவை பிரதமராக்குவதற்கு மனசு வரல. அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. குறிப்பா பிரதமராகலனா கூட பரவாயில்ல, இடைக்கால பிரதமர் பதவி கொடுப்பீங்களே, அதாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிகே முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு பிரதமர் பதவியும் கிடைக்கல, இடைக்கால பிரதமர் பதவியும் கிடைக்கல. அந்த இடைக்கால பிரதமர் பதவி யாருக்கு போச்சு அப்படின்னா குல்சாரிலால் நந்தா. அவர் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சியால்கோட் அப்படிங்கிற பகுதியில் பிறந்தவர். இவர் சுதந்திரத்துக்கு முன்னாடியே பிறந்ததுனால அந்த பகுதி அன்னைக்கு இந்தியாவில் இருந்தது. நேருவினுடைய அமைச்சரவையில் முக்கியமான ஒரு அமைச்சராக இருந்தார். ஆனால் அவரை பிரதமராக தேர்ந்தெடுக்கிறதுல காமராஜர் விருப்பம் காட்டல. அவர் ஒரு சார்போட செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் காமராஜர் கிட்ட இருந்ததுனால குல்சாரிலால் நந்தாவினுடைய பெயரை காமராஜர் பரிசீலனை பண்ணவே இல்லை. இப்படி டிடி கிருஷ்ணமாச்சாரி, குல்சாரிலால் நந்தா அப்படின்னு நிறைய பேர் முயற்சிகள் பண்ணாலுமே காமராஜரும் காங்கிரஸ் கட்சியில் இருந்த மூத்த தலைவர்களும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒருத்தரை தான் நம்ம பிரதமராக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக கருதப்பட்டவர் தான் லால் பகதூர் சாஸ்திரி. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நேரு அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது காமராஜர் நேரு கிட்ட போய் உங்களுக்கு அடுத்தபடியா யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு கேட்கிறாரு. அப்போ நேரு அவர்கள் சொன்ன முதல் பெயர் லால் பகதூர் சாஸ்திரி அப்படிங்கிறது தான். அதனாலதான் அமைச்சராகவே இல்லாத லால் பகதூர் சாஸ்திரியை இலாக்கா இல்லாத மந்திரியாக அமைச்சரவைக்குள்ள நேரு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நேரு அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே பேசப்பட்டது. அப்பவே லால் பகதூர் சாஸ்திரி அமைச்சரவைக்குள்ள வந்தது யாருக்குமே பிடிக்கல. குறிப்பா நேருவுடைய மகளாக இருந்த இந்திரா காந்திக்கே பிடிக்கல. ஆனாலுமே அன்னைக்கு நேரு ஒரு வலிமையான இடத்துல இருந்ததுனால அவரை யாருமே எதிர்த்து பேச முடியல. லால் பகதூர் சாஸ்திரி அமைச்சரவைக்குள்ள கொண்டு வந்ததை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. அப்ப நேரு இருந்தாரு, நம்ம லால் பகதூர் சாஸ்திரியை எதிர்த்து பேச முடியல. ஆனா இப்போ காமராஜர் தான் இருக்காரு. இந்த நேரத்துல லால் பகதூர் சாஸ்திரியை நம்ம வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியிலேயே நிறைய பேர் நினைச்சாங்க. அவங்க எல்லாருமே யாருக்கு ஆதரவா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய். லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் மொரார்ஜி தேசாய் எப்படியாவது நம்ம பிரதமர் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப காமராஜருடைய எண்ணம் என்னவா இருந்தது அப்படின்னா, இப்ப 2 பேர் போட்டியிட்டாங்க அப்படின்னா ஒரு தேர்தல் நடத்தணும். அப்படி தேர்தல் நடத்தணும் அப்படின்னா ஒருத்தங்க ஜெயிப்பாங்க, ஒருத்தங்க தோற்பாங்க. தோக்கிற நபருடைய ஆதரவாளர்கள் கட்சிக்கு எதிராகவே செயல்பட வாய்ப்பு இருக்கு. இது காங்கிரஸ் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்ச காமராஜர் அவர்கள் எப்படியாவது போட்டி இல்லாம
எல்லாருமே சேர்ந்து ஒரு மனதாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். அதாவது எலெக்ஷன் வைக்காம யாராவது ஒருத்தங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும், யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்தாரு. அப்படி விட்டு கொடுத்து போறது மொரார்ஜி தேசாய் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் காமராஜர் மத்தியில இருந்தது. ஏன் அப்படின்னா காமராஜர் வந்து மொரார்ஜி தேசாயை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, அவருக்கு இந்தி மொழியையும் வட இந்தியாவும் தவிர வேற எதுவும் தெரியாது. ஒருவேளை அவர் பிரதமராக இருந்தாருன்னா தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை அவர் வந்து புறக்கணிக்கும் வகையில் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அச்சப்பட்டாரு. அதனால தான் மொரார்ஜி தேசாயை எப்படியாவது இந்த போட்டியில் இருந்து பின்வாங்க வைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா மொரார்ஜி தேசாய் கண்டிப்பா நான் பிரதமர் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காய் நகர்த்தல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. காமராஜருக்கு இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருந்தது. ஆனா இந்த தலைவலிக்கான மருந்து ஒரு பத்திரிகையாளர் மூலமா காமராஜருக்கு கிடைத்தது. குல்தீப் நய்யார் இந்தியாவிலேயே மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள்ல ஒருவர், எம்பியா கூட இருந்திருக்காரு. இந்த குல்தீப் நய்யார் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே லால் பகதூர் சாஸ்திரி கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு பத்திரிகையில ரிப்போர்ட்டரா வேலை செஞ்சிருந்தாரு. அந்த நேரத்துல தான் இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில குல்தீப் நய்யார் இப்போ போட்டியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நபர்கள், லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய், இந்த ரெண்டு பேருக்கிட்டையும் அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரையுமே அப்ரோச் பண்றாரு. முதல்ல அவர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி வீட்டுக்கு தான் போறாரு. அந்த டயத்துல சாஸ்திரி வந்து பேசுறதுக்கு தயாரா இல்ல, நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சைகையிலே காட்டி அமைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா மொரார்ஜி தேசாயினுடைய வீட்டுக்கு குல்தீப் நய்யார் போறாரு. அங்க அவர் முதல்ல போய் சந்திக்கிற நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மொரார்ஜி தேசாயினுடைய மகன் காந்தி தேசாய். அவருக்கு வந்து தெரியும் இவர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி கிட்ட ஏற்கனவே வேலை பார்த்தாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால குல்தீப் நய்யார் கிட்டேயே காந்தி தேசாய், அதாவது மொரார்ஜி தேசாயோட மகன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சாஸ்திரியை இந்த போட்டியிலிருந்து விலக சொல்லுங்க, எங்க கிட்ட நிறைய எம்பிக்களுடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை காட்டுறாரு. அந்த லிஸ்ட்ல இருந்த பேரை பார்க்கும் பொழுது ஷுவரா தெரியுது, ஒருவேளை தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா மொரார்ஜி தேசாய் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு. ஆனா குல்தீப் நய்யார் காந்தி தேசாய் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, லால் பகதூர் சாஸ்திரி வந்து போட்டி நடக்கிறத விரும்பல, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒருத்தரை பிரதமரா தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த போட்டியில இருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரதமரா சாஸ்திரி அவர்கள் யாரை நினைச்சாரு அப்படின்னா, ஜெயபிரகாஷ் நாராயணனையும் இந்திரா காந்தியும் தான். ஆனா மொரார்ஜி தேசாய் இதுக்கு எல்லாமே மசியல. நான் எப்படியாவது இந்தியாவினுடைய பிரதமராகணும், நீங்க போட்டி நடத்துங்க, தேர்தல் நடத்துங்க, அதுல ஜெயிச்சு நான் வந்து பிரதமர் ஆயிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாரு. அவர் வந்து அந்த போட்டியிலிருந்து விலக தயாராக இல்லை. இந்த பேட்டியை முடித்ததுக்கு அப்புறமா குல்தீப் நய்யார் நேரா சாஸ்திரி வீட்டுக்கு போறாரு. அவர் ஏற்கனவே சொன்னதான் சொல்றாரு, கட்சியினுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்ற ஒரு வேட்பாளருக்காக இந்த போட்டியிலிருந்து விலகிக் கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் யாரும் இப்போதைக்கு மொரார்ஜி தேசாயை ஆதரிக்கவில்லை. ஆனா மொரார்ஜி தேசாய் என்கிட்ட வந்து எம்பிக்கள் எனக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பட்டியலை கொடுக்கிறாரு. ஆனா அந்த பட்டியல் மட்டும் போதாது. ஏற்கனவே அவர் மேல அதிருப்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் மொரார்ஜி தேசாயை பிரதமராக ஏற்றுக்கொண்டால் நான் இந்த போட்டியிலிருந்து விலகிக்கிறேன், ஆனா இப்போதைக்கு அப்படி யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளல, அதனால நான் போட்டியிலிருந்து விலகல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த விஷயத்த அப்படியே குல்தீப் நய்யார் தன்னுடைய கட்டுரையில எழுதுறாரு. இந்த கட்டுரை பிரசுரமாகி வெளியே வந்துருச்சு. காங்கிரஸ் கட்சியில ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கட்டுரையை பார்க்கும் பொழுதே நமக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும்ல. இப்ப மொரார்ஜி தேசாய் என்ன சொல்றாரு, சுயநலமா செயல்படுறாரு, தான் பிரதமராக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா லால் பகதூர் சாஸ்திரியை பாருங்க, அவர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அவருக்கு இருக்கு. கட்சியினுடைய ஒற்றுமையை அவர் வந்து விரும்புறாரு. நேருடைய இறப்பை கூட பொருட்படுத்தாமல் நம்ம எப்படியாவது அந்த பதவிக்கு வந்துடணும், பதவி ஆசை பிடித்தவரா மொரார்ஜி தேசாய் இருக்காரு அப்படிங்கிற ஒரு சாராம்சம் அந்த கட்டுரையில இருக்கிறதா தெரிய வருது. இதனால காங்கிரஸ் கட்சியில மொரார்ஜி தேசாய்க்கு ஆதரவு தெரிவித்த எம்பிக்கள் கூட இப்ப அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. இந்த நேரத்துல தேர்தலும் நடத்தக்கூடாது, அதே நேரத்துல அமைதியான முறையில பிரதமரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து காமராஜர் கிட்ட போயிருது. இந்த கட்டுரை லால் பகதூர் சாஸ்திரிக்கு ஒரு பாசிட்டிவா அமைந்ததுனால காமராஜர் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தேர்தல்லாம் நடத்த வேண்டாம், ஒரு கமிட்டி மாதிரி போடுவோம், கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே அவங்கவுங்க கருத்தை என்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த வகையில் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் தங்களுடைய கருத்தை தனித்தனியாக போய் காமராஜர் அவர்கள்கிட்ட சொல்றாங்க. அதன் முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் ஒருமனதாக லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. மொரார்ஜி தேசாய் அந்த போட்டியிலிருந்து விலகிக்கிறாரு. இந்தியாவினுடைய 2வது பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தேர்வு செய்யப்படுறாரு. காமராஜர் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் தான் இருந்தார். ஏன் அப்படின்னா மொரார்ஜி தேசாயை நம்ம புறக்கணிக்கவும் முடியாது. ஒருவேளை அன்னைக்கு தேர்தல் நடத்தப்பட்டிருந்துச்சுன்னா எப்படி இந்திரா காந்தி காலத்துல காங்கிரஸ் 2ஆக உடைந்ததோ அது முன்னாடியே நடந்திருக்கும்.
அதை தவிர்க்கிறதுக்கு தான் காமராஜர் பல முயற்சிகள் பண்ணாரு. அந்த முயற்சிக்கு உதவியாக இருந்தவர் குல்தீப் நய்யார் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளரும் தான். இந்தியாவினுடைய 2வது பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுல எப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் காமராஜருக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கோ, அதே மாதிரி குல்தீப் நய்யார் அப்படிங்கிற அந்த பத்திரிகையாளருக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஸோ இந்தியாவினுடைய 2வது பிரதமர் எப்படி தேர்வு செய்யப்பட்டார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்தியாவினுடைய 3வது பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டார், அங்க இருந்த பிரச்சனைகள் என்னென்ன, அந்த பிரச்சனைகளை காமராஜர் எப்படி சமாளிச்சாரு அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.